மேடம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார் படம் எப்படி இருக்கு சார்? படம் நல்லா இருந்துச்சுங்க படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். அப்புறம் நல்லா இருக்குங்க. விசுவலைசேஷன் எப்படி இருக்கு? விசுவலைசேஷன் தான் எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு பிடிச்சிருக்குங்க. நல்லா இருக்கு. மேடம் சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் சூப்பர். சார் படம் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. படம் சூப்பர். கல்யாணி பிரியதர்ஷன் லவ் யூ. நல்லா இருக்கு. மஜா படம் செம்மையா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு சார்? மேடம் நைஸ் மூவி சார் படம் நல்லா இருந்துச்சு. சார் சார் படம் எப்படி இருக்கு? மேடம் சார் படம் எப்படி இருக்கு? சார் படம் எப்படி இருக்கு சார்? படம் நம்ம ஒரு எதிர்பார்ப்போட வந்தோம், அதையும் தாண்டி இருக்கு. இந்த மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. இந்த ஜென்ரேஷன் ஆள் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கு. விசுவலைசேஷன் எப்படி இருக்கு? விசுவலைசேஷன் பர்ஃபெக்ட். அது இந்தியன் படம் மாதிரியே தெரியல, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு. மியூசிக்லேருந்து எல்லாமே அல்டிமேட். ஓகே. அதாவது இப்போ நிறைய பேய் எல்லாம் வந்து பயமுறுத்துற மாதிரி எல்லாம் இருக்கும்ல, இந்த படத்துல எப்படி இருக்கு? அச்சுறுத்துற மாதிரி இது பேயின்னு சொல்லிட முடியாது. ஒரு மார்வல் ரேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு பவர் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவிட்டியோட எடுத்திருக்காங்க. லோக்கா படம் வந்துட்டு மாஸாக இருந்துச்சு. சூத விட்டாங்க படத்தை. ஹீரோயினா அப்படி போதாங்க, சாண்டினா இப்படி போதாது. மாஸாக இருந்துச்சு படம். தெதிக்க விட்டாங்க. ஹீரோ வந்துட்டு யாருன்னே சொல்ல முடியல, எல்லாமே ஒரு மாதிரி சேர்ந்து தான் இருந்தாங்க. படம் சூத விட்டாங்கன்னா மாஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், வந்து பாருங்க, ஜாலியாக இருக்கும். இது அந்த மாதிரியான படம். இது வந்துட்டு ஒரு வேம்பயர் படம், மாஸாக இருந்துச்சு. பேய் படமா? பேய் வர மாதிரி பெய்யெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா, வேம்பயர்ண்ணா, மாஸ்ண்ணா, அவ்வளோதான். இந்தாங்கண்ணா. படம் சூப்பராக இருக்குது. லைக் ஃபேண்டசி மூவி மாதிரி நல்லா இருக்குது. அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. லைக் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ், ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பாடல்கள் எப்படி இருக்கு? சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் செமையாக இருக்கும். அண்ட் சாங்ஸ் வந்து செம எஃபெக்டோட கம்போஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. பிஜிஎம் ஏதாவது? லைக் பிஜிஎம்ஸ் எல்லாம் கல்யாணி அவங்க வந்து நடிக்கிறப்போ லைக் அவங்களோட ஆக்டிங்க்கு ஏற்ற மாதிரியே பவரான பிஜிஎம் இருந்துச்சு. குறிப்பா மெயின் நடிகர் அப்படின்னு சொன்னா யார்? மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யாருமே இல்லை, எல்லாருமே கெஸ்ட் ரோல்ஸ் தான். லைக் எல்லாருமே நல்லா இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பிரேக்குக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பிரேக்குக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ரெண்டு ஹாஃபுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சாப்டர் 2க்கு கனெக்ஷன் இருக்குமா எப்படி இந்த படத்தில்? இருக்கும் தான் நினைக்கிறேன். கடைசியில் வந்து சாண்டி அவங்களோட ரோல்லாம் வர்றப்போ தெரியுது லைக் இருக்கும் அப்படின்னு சொல்லி. கடைசி ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு வராங்க. ஆமாம். படம் கலெக்ஷன் வருமா? வரும், கண்டிப்பாக வரும். கொஞ்சம் இங்கே ரீச் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும். இது எந்த மாதிரியான படம்? ரொம்ப எப்படி சொல்ற, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வேம்பயர் மாதிரி எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க, பேய் படம் மாதிரியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தானா இல்லை வேறு ஏதாவது? ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. நம்ம இந்தியன் சினிமாவில் வந்து இது ஒரு நியூ எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணும். புது ட்ரை நல்லா இருக்குது. வந்து பார்க்கலாம் எல்லோரும். படம் எப்படி இருக்குது? படம் சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபீல் குட் மூவியாக இருக்குது. ரொம்ப ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே கலந்து இருக்குது. ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை இது வந்து நிறைய பேர் வந்து பேய் படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக இல்லை. எல்லா சினிமாவுமே அவங்க கற்பனையில் எடுக்கிறதா, அது மாதிரி ஒரு கற்பனையான ஃபிலிம் தான் இது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லை ஹீரோயின் எல்லாம் யார் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இது கல்யாணி அவங்க தான். அதுக்கு போக வந்து துல்கர் வந்து அப்பப்போ தான் வருவார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டொவினோ தாமஸ் அவங்க கொஞ்சம் இருப்பாங்க. சாண்டி எல்லாம் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் மாஸாக இருந்தது, அது ஒன்றும் ப்ராப்ளம். பாடல்கள் எப்படி இருக்கு? பாடல் வந்து மியூசிக்கெல்லாம் ரொம்ப வைபாக இருந்தது. அதான் ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்த ஃபீல் இருந்தது. விசுவலைசேஷன் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஒரு 10 out of 10 கொடுக்கலாம். படம் ரொம்ப நல்லா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. ஆஃப்கோர்ஸ். அப்படிங்களா? கலெக்ஷன் ஏதாவது வருமா?
கலெக்ஷன் கண்டிப்பாங்க. இன்னும் அது பாப்புலரைஸ் ஆகலை, அதனால் இன்னும் அளவாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி பாப்புலரைஸ் ஆனால் இந்த படம் வந்து லைக் அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் மூவிஸ் மாதிரி இது வரும், கண்டிப்பாக வரும். சாப்டர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ரெண்டாவது சாப்டர் வர மாதிரி ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு தான் வந்து துல்கரோட இன்ட்ரடக்ஷனோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இன்னும் நிறையா வந்து அன்ஃபோல்ட் ஆகும் ஸ்டோரிஸ் இனிமேல் ஃபியூச்சரில், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரேக்குக்கு அப்புறம் எப்படி இருக்குது, பிரேக்குக்கு முன்னாடி எப்படி இருக்குது? ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கை ராக்கெட், எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த சீட்டோட நுனிலே உட்கார வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படியே இருந்தது மூவி ஃபுல்லாக. ஆவலும் ஆர்வமும் அதிகமாகவே இருக்கு இல்லையா படம் பார்க்க? கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.